எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் அவர் ஒருவர் நாமமே. இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். வல்லமையுள்ள நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம், அது ஒன்று மாத்திரமே. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும் மேமிக ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும் மேமிக ஸ்தோத்திரம். வீரமுள்ள நாமம் அது, நம்மை ஜெயிக்க செய்கிற நாமம் அது ஒன்றே. உணர்ந்து உள்ளத்தின் ஆழ்த்திலிருந்து ஆசையாய் சொல்லி பாடுங்க. கரங்களை உயர்த்தி பாடலாமா எல்லோரும் சேர்ந்து? வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். பாடுங்களேன். நாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். பாவத்தில் இருக்கும் பாவியை மீட்க வந்த நாமம். பாவத்தில் இருக்கிறீங்களா, உழண்டு கிடக்கிறீங்களா, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. பாவத்திலிருந்து உங்களை விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உணர்ந்து பாடுங்க. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமம் அது. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும் மேமிக ஸ்தோத்திரம். சொல்லுங்களேன். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும் மேமிக ஸ்தோத்திரம். சஞ்சலம், வியாகுலம், வியாதி, எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் உன்னை விடுதலை செய்கிற நாமம் அது ஒன்றே. விசுவாசமாய் சொல்லி இயேசுவே என்று கூப்பிடுங்க. உன்னை விடுதலை செய்ய அவர் வல்லவர். சஞ்சலம், வருத்தம், சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. சஞ்சலம், வருத்தம், சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது.
நன்றாக தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு என்ற நாமத்தை சொல்லுனீங்களோ? உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்திருக்கிறார். வியாதியை நீக்கி இருக்கிறார், வியாகுலத்தை போக்கி இருக்கிறார், உங்களோடு கூட துணை நிற்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே என்று சொல்லலாமா? இயேசுவே, இயேசுவே. இந்த நாமத்திற்கு அத்தனை மகத்துவம் உண்டு. பரிசுத்தர் அவர் ஒருவரே. நம்மை காத்து வழி நடத்துகிறவர் அவர் ஒருவரே. நீ ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையை குறித்த திட்டங்கள் ஒருவேளை சின்னதாக இருக்கலாம். என் தேவனோ உனக்காய் வைத்திருக்கிற திட்டங்களோ மேலானதாக இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது. He has greater plans for you, plans to prosper you. Amen. Hallelujah. கர்த்தர் அப்படியே செய்ய இருக்கிறார். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அவருடைய திட்டங்கள் மேலானதாக இருக்கிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையில உயரணும். நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி, இயேசுவே நீங்க உயருங்க ஆண்டவரே. You be glorified in my life, Lord. இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடலாமா? உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. ஆமென். கரங்களை தட்டலாமா? சொல்லலாமா? நன்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. எத்தனை பேர் ஆசையா சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதத்தில் வாசிக்கிறது போலவே எத்தனை பேர் அப்படியாய் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி இயேசுவே உயிரோடு இருக்கும் மட்டும் நான் உம்மை உயர்த்துவேன், துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. என் நாட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் இருக்கும் வரை உம்மை நான் ஆராதித்துக் கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. Hallelujah. As you keep praising him, as you keep lifting his name on high, he will lift away, take away every problem, every bondage that is tying you down. அவரை துதிக்க துதிக்க ஆராதிக்க ஆராதிக்க பிசாசானவனுக்கு உன்னுடைய வாழ்க்கையில இடமே கிடையாது. அப்படிப்பட்டதாங்க ஒரு 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 கான்ஃபிடென்ஸோடு கூட ஆண்டவர் அப்படியே தொழுது கொள்ளுங்க, ஆராதிங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆன் அ சண்டே மார்னிங். Worship is a lifestyle.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் அவருடைய துதி நம்முடைய வாயில இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது பிசாசானவனுக்கு இடமே இல்லை, கஷ்டங்களுக்கு இடமே இல்லை. அதிசயங்கள் அற்புதங்களை நிச்சயமாக நீங்க காணுவீங்க. எப்ப தெரியுமா? ஆண்டோட துதி உங்களை வாயில இருக்கும் பொழுது. இந்த பாடல் அப்படியாய் சொல்லுகிறது, உம்மை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, என் நாட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் இருக்கும் வரை துதித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. எத்தனை முறை இடறினாலும், அவரிடத்திலிருந்து ஓடி போனாலும், அவரை நோக்கி பார்த்து இயேசுவேன்னு கூப்பிடும்போது உடனடியாக வந்து கட்டி அணைக்கிற தேவனாக இருக்கிறார். Do not feel that you are left out, you're perhaps far away from God this morning. No, this is a time for you. Just say that, Lord, I come unto you. I yield myself to you, Lord. Forgive me. I come to your presence, Lord. நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே என்ன சொல்லி பாருங்களேன். ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். விசுவாசமா சொல்லி பாடுங்க. அவர் உங்களை மறக்கலங்க. He has you. His concern is on you this morning. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. சொல்லுங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் இருக்கும் வரை, என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நன்மையும் கிருபையும் நம்மை தொடர செய்கிற தேவன் அவர். We thank you, Jesus, for your goodness and grace and mercies upon us, O Lord. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீர். நன்றி ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் இருக்கும் வரை, என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன்,
தேவனாக இருக்கிறார். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் இருக்கும் வரை, என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் இருக்கும் வரை, என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி give a hand of praise unto Jesus. Hallelujah. என் நாட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் இருக்கும் வரை, என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். Can we sing that again? கரங்களை உயர்த்தி. என் நாட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் இருக்கும் வரை, என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை நன்றாக தட்டி ஹalleluya. I will still keep praising you, Lord. என்ன வந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் உம்மை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி can we say that, Lord, whatever might come in my life, I will never let go of you, Lord. I will never let go of the faith that I hold in you, Lord Jesus. உண்மையில் இருக்கிற அந்த விசுவாசம் ஆண்டவரே குறையாதபடிக்கு எனக்கு உம்முடைய கிருபை தாங்கன்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி இந்த வேளைகள் எல்லாம், இந்த நாட்களில் எத்தனையோ போராட்டங்கள்ல நம்முடைய விசுவாசத்தின் ஓட்டம் கம்மி ஆயிடுது இல்லையா? எத்தனை நேரத்தில் ஆண்டவர் இருக்காரான்னு சொல்லி நம்ம கேட்குறோமே. இல்லை ஆண்டவரே, உண்மையில் நான் முற்றிலுமாய் விசுவாசிக்கிறேன், ஒரு நாளும் உண்மை நான் விடாதபடிக்கு இந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஏன்னா கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடிக்கும் பொழுது நம்மை கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். கரத்தை பிடித்தவர் கைவிடாத தேவன். அவர் கடைசி பரியந்தம் வரை உன்னை நடத்தி செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் இதுவரை கொண்டு வந்த தேவன் இனிமேலும் கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். எப்போ தெரியுமா? கர்த்தர் என்னோடு இருக்க, என் கரம் பிடித்திருக்க, என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துவார். இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம்.
என் காரம் பிடித்திருக்க என் கால்களை கண்மாலை மேல் நிறுத்துவார். எந்த சூழ்நிலையோ என்னை சூழ்ந்திட்டாலோ தாம் கிருபையால் என்னை உயர்த்தி வாழ வைத்திடுவார். எந்த சூழ்நிலையோ என்னை சூழ்ந்திட்டாலோ தாம் கிருபையால் என்னை உயர்த்தி வாழ வை. கரங்களை எல்லாம் உயர்த்தினபடி come on everyone. ஓ உயர்த்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். உன்னை உயர்த்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். உயர்த்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். உன்னை உயர்த்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கர்த்தர் என்னோடு இருக்க என் காரம் பிடித்திருக்க என் கால்களை கண்மாலை மேல் நிறுத்துவார். கர்த்தர் என்னோடு இருக்க என் காரம் பிடித்திருக்க என் கால்களை கண்மாலை மேல் நிறுத்துவார். யார் உன்னை கைவிட்டாலும் அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். Thank you Jesus. நம்முடைய கரத்தினால் நம்மை தாங்கி ஏந்தி சுமக்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன் அவர் ஒருவரே. கரங்களை உயர்த்தி பாடலாமா? Come on everyone. யார் கைவிட்டாலும் என்னை கைவிடாதவர், தம் கரத்தினால் என்னை காத்து வழி நடத்திடுவார். யார் கைவிட்டாலும் என்னை கைவிடாதவர், தம் கரத்தினால் என்னை காத்து வழி நடத்திடு. இரண்டு கரங்களை உயர்த்தி உயர்த்திடுவார். பாடுகிற யாவரையும் என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உன்னை உயர்த்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். உயர்த்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். உன்னை உயர்த்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். Sing உயர்த்திடுவார், கண்மாலை மேல் என்னை சொல்லி பாடுங்க. Come on. ஓ என்னை உயர்த்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். உயர்த்திடுவார். அவர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். Come on. உன்னை உயர்த்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கர்த்தர் என்னோடு இருக்க என் காரம் பிடித்திருக்க என் கால்களை கண்மாலை மேல் நிறுத்துவார். கர்த்தர் என்னோடு இருக்க என் காரம் பிடித்திருக்க என் கால்களை கண்மாலை மேல் நிறுத்துவார். கரங்களை நன்காக தட்டி ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசத்தோட கூட பாடுனீங்க? உங்களை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். மனுஷன் உங்களை கீழே தள்ளினாலும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் இருந்தா போதுங்க, எல்லாவற்றையும் காட்டிலும் உன்னை மேன்மைப்படுத்துவார். அந்த கீழே தள்ளின கண்களுக்கு முன்பதாகவே அவங்க பார்க்கிற மாதிரி உன்னை உயர்த்தி வைப்பார். ஹalleluya ஹalleluya. யார் கைவிட்டாலும் என்னை கைவிடாதவர். பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். தம் கரத்தினால் என்னை காத்து வழி நடத்திடுவார். எத்தனை அழகான வார்த்தைகள்.
யார் கை விட்டாலும், maybe your dad, your mom might have forgotten you. என்னை கை விடாதவர் தாம் கரத்தினார் என்னை காத்து வழி நடத்திடுவார். என்ன பண்றாரா? உயர்த்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார், என்னை உயர்த்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். நம்மை உயர்த்தி வைக்கிற தேவன், உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற தேவன் அவர் ஒருவரே. அவரோடு கூட ஒரு உறவு. Let there be a communion between you and my God this morning. Not just today, but every day in your life. இன்னைக்கு மாத்திரம் இல்லைங்க, ஆண்டவரோடு கூட அந்த உறவு. You know, the word of God says, draw nearer to me and I will draw near to you. அவரிடத்துல நாம் கிட்டி சேரும் பொழுது தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல கிட்டி சேருவார். ஆசையா சொல்லி அவரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் வந்து பேசுவார், வந்து வாசம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு இருதயம் ஒருவேளை உடைஞ்சிருக்கலாம், சுக்குநூறாய் போயிருக்கலாம், மனுஷனங்களுக்கான சிச்சுவேஷன்ஸ்னால ஒருவேளை you might be broken totally in life, but this is a point of time where you say that Lord, I commune with you right now. மோடு கூட ஒரு உறவு ஆண்டவரே, I need that divine connection. How many of you can say that? எத்தனை பேருக்கு அது வேணும்னு சொல்றீங்க? அந்த ஆண்டவரோடு கூட ஒரு மேன்மையான ஒரு உறவு. ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மோடு கூட நான் இசைந்து இருக்கேன், உம்முடைய நாமத்தை என் வாய்களில் எப்பொழுதுமே சொல்லி இருக்கேன். Let me live a life with you, Lord, with Jesus Christ in me, Lord Jesus. இயேசுவே உம்மோடு கூட. Let there be a deeper connection, Lord. இந்த வேதத்தை வாசிக்கிறதுல சரி, ஜெபத்துல சரி, இல்ல ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு செகண்ட், I want to be more closer to you, Lord. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவே, அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை மறுபடியும் புதுப்பிங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. நொறுகொண்ட இதயத்தை வந்து இந்த வேளையிலும் சரி செய்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. மனுஷனால சரி செய்ய முடியாதவனுடைய வேதனைகளை, உன்னை சரிப்படுத்த முடியாத கஷ்டங்களை, ரோகங்கள், வியாதியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் சரிப்படுத்த அவர் ஒருவரால் மாத்திரமே முடியும். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய தெய்வீக கிருபை வந்து நிரப்பட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, fill me with your divine anointing, Lord. Your divine presence come and sweep over this whole place, Lord Jesus. We praise you. என் இயேசுவே, என் மகிழ்ச்சி நீங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. We thank you, Jesus. எனக்கு எல்லாமே நீங்க என்று சொல்லுங்க. You are my everything, Lord. வாய்களை திறந்து சொல்லுங்களேன், உள்ளத்தின் ஆழத்துல இருந்து. நொறு கொண்ட இதயத்தை தகப்பன் நீர் கண்டீர், காயங்கள் கட்டிட ஓடோடி வந்தீர், கண்ணீரை முற்றிலும் மதுரமாய் மாற்றி என்னை நிரப்பிய ஆனந்த தைலமே, என்னை நிரப்பிய ஆனந்த தைலமே, என் மகிழ்ச்சியே, என் இயேசுவே, என் ஆனந்தமே, என் இயேசுவே, என் உறவே, என் இயேசுவே, எனக்கெல்லாம் என் இயேசுதானே, எனக்கெல்லாம் என் இயேசுதானே. Can we sing that again? Sing, என் மகிழ்ச்சியே, என் இயேசுவே. சொல்லுங்களேன், என் ஆனந்தமே, என் இயேசுவே, என் உறவே, என் இயேசுவே, எனக்கெல்லாம் என் இயேசுதானே, எனக்கெல்லாம் என் இயேசுதானே. தனிமையில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உடைய புலம்பல்களை அவர் கேட்க வல்லவர், அதை மாற்றி அமைக்க வல்லவர். தகப்பனே, உம்மிடத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லுங்க.
உன்னை மகளாய் மகனாய் ஏற்றுக்கொள்வார். நாட்களை கண்டீர், தகப்பனை சுமந்திட ஓடோடி வந்தீர். மகளென உறவையும் எனக்கென தந்தீர். உம்மை அறிவது நான் பெற்ற கிருபையே, உம்மை அறிவது நான் பெற்ற கிருபையே. என் மகிழ்ச்சியே, என் மாத்திரம் என் இயேசுவே. சத்தமாக சொல்றீங்களா? என் ஆனந்தமே என் இயேசுவே, என் உறவே என் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசு
உங்களுக்கு அவ அப்படியே இருப்பார். எனக்கெல்லாம் இன்னும் சத்தமாக பாடலாமா? என் மகிழ்ச்சியே. எஸ், அவர் கேட்கிறார். Oh, he is listening to you. என் உறவே. Oh, beautiful. எனக்கெல்லாம். Confess that, just say that everyone. எனக்கெல்லாம் என்